ஃபர்ஸ்ட் நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணு. என்ன தெரியணும் உனக்கு? எதுக்கு என்ன போக சொல்ற? இருந்தோம், சுத்தணும், ஜாலியா தானே இருந்தோம். இப்ப போக வேண்டியதா? இதுதான் உன் லவ்வா? எது லவ்வா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்போ என்ன நினைச்சிட்டு பழகிட்டு இருக்க? சீ, நீ இவ்வளவு கேவலமா இருப்ப நினைச்சு கூட பார்க்கல. இவன் மட்டும் அப்படியே ஒழுங்கு ஏதோ பத்தினி மாதிரி பேசுற. ஆல்ரெடி ஒருத்தனை விட்டு தானே ஏன் பின்னாடி வந்த. வந்துட்டா சரி விடு. யாருன்னா என்ன வேற வேணா கிடைப்பான் பார்த்துக்கோ. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சாரி சாரி சாரி, தெரியாம பண்ணிட்டேன். நம்ம உட்காந்து பேசினா எல்லாம் சரியாயிடும். ப்ளீஸ் சாரி. நான் பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டல. கொஞ்ச நேரம் இங்கேயே நில்லு. எவனாவது வருவான், அவன் பார்க்குற பார்வை சொல்லும் நீ யாருன்னு. ஏய் மித்ரா, என்னடி ஒரே ஜாலி தான் போல. ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. ஏய் என்னாச்சு மித்ரா? கேக்குறேல சொல்லுடி, என்னாச்சு? எங்க இருக்க முதல்ல அதை சொல்லு. ஏய் நீ அங்கேயே இரு, நான் கேப் ஏதாச்சும் புக் பண்றேன். ஃபர்ஸ்ட் இங்க வா, மற்றதெல்லாம் நேர்ல பாத்துக்கலாம். மச்சான் அங்க பாருடா. சொல்லுமா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். எங்கப்பா இருக்க? சாப்பிட்டியாப்பா? டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேம்மா. லோனு கட்டணும்ப்பா, பணம் அனுப்பிவிடுப்பா. ஸ்னேயா? சரிம்மா, அமுச்சு விடுறேன். சரிப்பா, சரி பார்த்து பத்திரமா இருப்பா. நைட்லலாம் எங்கேயும் போகாதப்பா. சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேம்மா. சரிப்பா, வைக்கிறேன்ப்பா.
மச்சான் எங்கடா இருக்க? இங்கே வடை பண்ணிட்ட. ஒரே கடுப்பா இருக்குடா. நைட்டு வேற எதுவுமே வரல, கடை வேற டைம் ஆயிட்டு இருக்கு. அங்கே எப்படி? இங்கேயும் அதே நிலைமை தான்டா. ஒரு நிமிஷம் இருடா. மச்சான் ரைடு ஒன்று வந்திருக்கு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். சரி சரி சரி. மேடம் பைக் டாக்ஸி. ஆம் ப்ரோ. லொக்கேஷன் வந்துட்டேன் மேடம். பிரிட்ஜ் மேலே ஒரு பொண்ணு நிற்கிறாங்களா? நீங்கள் தானா? நான் இல்லை, என் ஃப்ரெண்டு. பிக் பண்ணிக்கோங்க. ஓ அப்படிங்களா, ஓகே மேடம். மேடம் ஓடிபி சொல்லுங்கள் மேடம். 4496. ஓகே மேடம். தேங்க்யூ மேம். மேடம் பைக் டாக்ஸி. என்ன மித்ரா பேசுற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. விளையாடாத. என்னது விளாடுறேனா? நம்ம 5 இயர்ஸாக லவ் பண்ணோம் தான், இப்போவும் லவ் பண்ணுறேன் தான். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. அதான் ஏன்னு கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியல. இல்லை எனக்கு புரியல. நீ ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்க, வா உட்காந்து பேசுவோம். என்ன மித்ரா புதுசாக பண்ணிட்டு இருக்க? நான் என்ன தப்பு பண்ண சொல்லு? ஏன் இப்படி பண்ற? உன் மேலே எந்த தப்பும் இல்லை தான். அப்ப என்ன பிரச்சனை சொல்லு? எனக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு. என்னது? எனக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இன்னொருத்தரை பிடிச்சிருக்கா? இத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு, இது வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க? ஏய் பிராங்க் தானே பண்ற? பயந்துட்டேன்டி. உனக்கு அறிவு இருக்கா? எவ்வளோ டைம் சொல்றேன், திருப்பி அதே பேசிட்டு இருக்க. உனக்கு புரியல? இல்ல இல்ல, எனக்கு ஏதோ தப்பா படுது. உட்காந்து பேசுவோம், ஃபர்ஸ்ட் உட்காரு. என்னாச்சு உனக்கு? மித்ரா எங்க இருக்க? பிஸியா? வெளியே ஃப்ரெண்டு கூட. ஓகே ஓகே, கேரி ஆன். நம்ம ஈவினிங் மீட் பண்ணுவோம். ஓகே. இப்போ நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்ல, இப்போ புரியுது. இங்கே பாரு, விட்டு போகணும்னு தோணலை, ஆனால் விட்டு போனாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.
கேன்சல் பண்ண முடியுமா? கேப் ஆட்டோ எதுவும் கிடைக்கல, பைக்கு தான் போட்டிருக்கேன், வந்து சேரு. சொல்லு மச்சான். எங்கடா இருக்க? வட்டியில தான். ஒரு ரைடு ஒன்று இருக்கு, பிக் பண்ண முடியுமா? கட்டையில் கால் வச்சதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்க மாட்டேன்னு உனக்கே தெரியல மச்சான். சரிடா மாமா. சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். வை. இல்லை நான் கேன்சல் பண்ணிடுறேன், நீங்கள் கிளம்புங்க. உங்களுக்கு ஓகேவா? உட்காருங்க. சரி, திடீர்னு உன்னை விட்டு வேற பொண்ணு கூட போயிட்டுனா நீ என்ன பண்ணுவ? வாய்ப்பில்லை ராஜா, ஏன் இப்படி சொல்ற? அதுக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டேன். மீளாத சோகத்தில் நான் இங்கே வீழ்கிறேன். நீன்றி என் வாழ்வை ஏன் வாழ்கிறேன்? ஆராத காயங்கள் உன்னோடு சேர்க்கிறேன். உன் அன்பில் நான் இங்கே தோற்கிறேன். விலகாமல் உன்னை பார்க்கிறேன். ஒரு ஆயுள் கைதியாகிறேன். உன் பார்வை தீண்ட விலகாதே 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 பெண்ணே நில்லு. என்னை எங்கே தொலைத்தாயோ என் கண்ணே நீயும் சொல்லு. விலகாதே 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 பெண்ணே நில்லு. என்னை எங்கே தொலைத்தாயோ என் கண்ணே நீயும் சொல்லு. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். விட்டு போகணும்னு தோணலை, ஆனால் விட்டு போனால் தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.